ஹாய் mombeautyarts பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மினி டிஐஒய் கேம் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக யாருனாலையுமே இதை ட்ரை பண்ண முடியும். கிட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸு, வாட்டர் கேன், ஸ்கெட்ச் பென், ஹார்ட் க்ளூ கன், அதுக்கப்புறம் ஒரு கட்டர். இது இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரியான குட்டி கார்ட்போர்ட் அட்டை தான் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பெரிய கார்ட்போர்ட் அட்டை இருந்தது அப்படின்னா அதில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி மினி சைஸில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் பெரிய சைஸில் வேணும்னா பெரிய சைஸில் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஏதோ ஒரு அட்டைப்பெட்டி நமக்கு போதும். ரெண்டுமே தேவை கிடையாது. ஏதோ ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பென்சில் யூஸ் பண்ணி நான் ஒரு ட்ராயிங் ஃபர்ஸ்ட் அதில் நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் என்ன வேணும்னாலும் இதில் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு டக் ஃப்ளவராக இது பண்ணியிருக்கிற மாதிரி, பிடிச்சிருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் அதை கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிளாக் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். விலாக் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த விலாக் வீடியோவை நீங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா அவங்களிருந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு கிவ்அவே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்காக தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டு ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன் இல்லையா? தென் எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ட்ராயிங் தான் வரையணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு குட்டி ஹோல் மட்டுமே போட்டு கூட தாராளமாக இந்த கிராஃப்ட் பண்ணலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், புரியும். இப்போ நான் இந்த டக்கை ஃபுல்லாக அழகாக கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம சேனல் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நானுமே கிராஃப்ட் போடுவேன். ஓகேவா? அண்ட் நிறைய பேர் ஹேக் டெஸ்டிங் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக ஹேக் டெஸ்டிங் வீடியோமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. சென்டரில் ஒரு சர்க்கிள் இருக்குது இல்லையா? அந்த சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கட்டர் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டீஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் ஒரு குட்டி ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வேணும்னா பெருசாக வேணும்னா நம்ம பெருசாக பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இருக்க இந்த கவரை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சின்ன வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இந்த இடத்துல ஒரு கால்வாசி இடத்துல நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக கட் பண்ண முடியல அப்படின்னா அதை ஈவன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாவுமே சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஈவனாக இல்லை இல்லையா? ஸோ அதை ஈவன் பண்ணுறதுக்காக அயன் பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சோம் அப்படின்னா அப்படியே அழகாக ஈவனாக மாறிடும். அதுக்கப்புறமா ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக அந்த சர்க்கிள் மறையிற மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இந்த இடத்துல வச்சு நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா அந்த கார்ட்போர்ட் அட்டையோட பேக் சைட்லேயுமே கலர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அழகாக தான் இருந்தது. ரெட் கலர் நல்லா தான் இருந்தது. ஸோ இங்கே அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நம்மளோட டிஐஒய் கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. டிஐஒய் கேம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஏதாவது கொஞ்சம் பீட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பட்டாணி இருக்குது இல்லையா? அந்த பட்டாணி நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி அந்த ஹோல் வழியாக நம்ம பின்னாடி இருக்க வாட்டர் பாட்டிலில் போடணும். அதுதான் கேம். ஒரு சில பட்டாணி கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ அதனால் கட்டர் யூஸ் பண்ணி இன்னும் அந்த ஹோலை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருந்தது. போக போக பட்டாணி கம்மியாக போடுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இந்த கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து இல்லை 3 பேர் சேர்ந்து தாராளமாக விளையாடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க விளையாடணும். அவங்க இந்த ஃபுல் பட்டாணியுமே அந்த ஹோலில் போடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறாங்க அப்படின்றத டைம் பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் பர்சன் விளையாடும்போது கம்மி டைம் எடுக்கிறாங்களா அதிக டைம் எடுக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வின்னர் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாப்பா இந்த கேம் விளையாடுவா. அவள் எப்படி விளையாடுறா அப்படின்றத பார்க்கலாமா? மெயினாக அவளுக்காக தான் இந்த கேம் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அவள் விளையாடுறத பாருங்கள். வா
என்ன பண்ணணும் சொல்லித்தரேன், வைங்க. தெரியுமா? பிடிச்சிட்டிங்களா? அதுக்குள்ளே வேகமாக பண்ணணும். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா பாப்பாக்கு? சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிருது? நம்ம விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். இப்போது இந்த பட்டாணி எடுக்கணும் அப்படின்னா இந்த வாட்டர் பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான க்யூட்டான ஒரு டிஐவை கேம் ஐடியா தான் வந்துட்டு இது. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த டிஐவை கேம் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ.